ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெண்டைக்காய் பொரியல் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை பொடி தான் போடுவேன், அதனால் நான் இப்போ போடலை. பாருங்கள், வெங்காயம் எடுத்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெண்டைக்காயை போட்டுக்கலாம். ஈஸியாக சீக்கிரமாக சட்டுன்னு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இப்போ போடாதுங்க. அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. பேசுகிறதுல ஏதாவது பிழைகள் இருந்தாலும் சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ மிளகு சீரக பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை போடலை, ஏன்னா பசங்க எடுத்து வச்சுருவாங்க கருவேப்பிலை போட்டால். அதனால் கருவேப்பிலையை நிழல்லே காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு அரை ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ தேவையான அளவு உப்பு. பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசம் போனோடனே ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காயும் வெந்துடும். சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. ஃபைனலாக எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஃபைனலாக பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா சிம்பிளாக இருக்கே சமையல் அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.